கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். தாய்லாந்தின் பட்டாயா நகரில் நடைபெற்ற 9வது சர்வதேச ஹீரோஸ் டேக்வொண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா என மொத்தம் 40ற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 3000ற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஈக்வல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மன்சர் உள்ளிட்ட 4 வீரர்கள் கலந்து கொண்டனர். மன்சர் கலந்து கொண்ட 5 பிரிவுகளில் ஒன்றில் முதலிடம் பிடித்து தங்கமும், மற்ற 4லும் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலமும் பெற்றுள்ளார். இந்தியாவில் மன்சர் மட்டும்தான் ஸ்பீட் கிக், ஃபைட்டிங், பூம்ஷே உள்ளிட்ட 5 பிரிவுகளில் கலந்து கொண்டு 5 பிரிவுகளிலும் பரிசுகளை குவித்துள்ளார். மற்ற வீரர்களும் பரிசுகளை பெற்றுள்ளனர். வெற்றி பெற்று கோவை திரும்பிய மன்சர் உள்ளிட்ட வீரர்களுக்கு அவரது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து வடவள்ளி அருகே உள்ள ஈக்வல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் பிரதீப் கூறும்போது, கடந்த 4 ஆண்டுகளாக டேக்வொண்டோ கற்றுத்தருகிறோம். டேக்வொண்டோ தற்காப்பு கலை மட்டும்தான் ஒலிம்பிக் விளையாட்டில் இடம் பிடித்துள்ளது. தற்போது பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் டேக்வொண்டோ போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அரசு வேலைகளில் சேரவும் உதவியாக உள்ளது. இப்போதுள்ள சூழ்நிலையில் பெண்களுக்கு டேக்வொண்டோ தற்காப்பு கலை மிகவும் முக்கியமாக உள்ளது. எங்கள் அகாடமியில் உள்ள வீரர் மன்சர் 5 பிரிவுகளில் பரிசு வென்றது கோவை, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளது. மன்சர் போன்ற வீரர்கள் இந்தியாவிற்காக விளையாட அரசு சார்பில் ஸ்பான்சர் கிடைத்தால் டேக்வொண்டோவில் நாம் இன்னும் அதிகப்படியான பதக்கங்களை வெல்ல முடியும் என்றார். இங்க நாங்க டேக்வொண்டோ சொல்லி கொடுக்கோம். ஈக்வல் ஸ்போர்ட்ஸ்ல டேக்வொண்டோங்கிறது ஒரு கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது ஒலிம்பிக் கேம். ஒலிம்பிக்ல இருக்க ஒரே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேக்வொண்டோ மட்டும்தான். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இந்த டேக்வொண்டோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸு, யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே டேக்வொண்டோட இது இருக்குது. செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியம். ஸோ இதில் செல்ஃப் டிஃபென்ஸும் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இதில் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 3% கவர்மெண்ட் ஜாப் அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுற பிள்ளைங்க மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய சின்ன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லை. ஸோ கவர்மெண்ட் சைடு ஸ்பான்சர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம எல்லாம் இந்தியா லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து டேக்வொண்டோ வீரர் மன்சர் கூறும்போது, இப்போ நடந்த 1 to 4 தாய்லாந்து மேட்ச்ல நான் ஒரு கோல்டு 4 பிரான்ஸ் செஞ்சேன். ஏன்னா எல்லாமே பிரதீப் சார்னால தான். பிரதீப் சார், மதன் சார், மணிபாஜி சார்னால இப்போ எனக்கு மோட்டிவேட் ஆகி இப்போ நான் ஒரு கோல்டு 4 பிரான்ஸ் செஞ்சேன். இப்போ என் ட்ரீம் ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கணும் இந்தியாக்காக. அதுக்கு நம்ம கவர்மெண்டோட ஸ்பான்சர்ஷிப்போட சப்போர்ட் இருந்தால் நம்ம இனி பூஸ்ட் ஆகி ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த், ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாக்காக கோல்டு அடிக்க முடியும் கன்ஃபார்ம். நன்றி.